ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்திக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். நாட்டு பாவக்காய். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றணும். கடலெண்ணெய் சிக்கெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டேன். கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் எடுக்கும். நல்லா நம்ம வந்துட்டு மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றுறதில்ல. பார்த்துட்டிங்கன்னா இப்படியே ஃப்ரை ஆகிக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி நல்லா இதை வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம ஆனியன் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். நல்லா அது வதங்கினதுக்கப்புறத்துல நம்ம பாவக்காய் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். ஆனால் இது பொறுமையாக நம்ம மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மிளகாய் பொடியும் உப்பு போட்டு நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு தேங்காய் வந்துட்டு கொஞ்சமாக சிரவி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பாவக்காய் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க பாவக்காவை. இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் டைம் எடுக்கும். நம்ம 1/2 மணி நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மீடியமாக வச்சுட்டு பொறுமையாக செய்யலாம். பாவக்காய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டேன். லைட்டாக வேணால் நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இது ஒன்றும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் பூ கூட கொஞ்சமாக சின்ன சில்லு அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டாக மிளகாத்தூள் போடுங்க, கீழே ஒட்டாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவக்காய். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் நான் மீடியமாக வச்சு வதக்கியிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.